10வது அத்தியாயத்துல 8வது வரி அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் பூதபாவ சமன்விதா. Translation: I am the source of all spiritual and material world. Everything emanates from me. The wise who perfectly know this engage in my devotional service and worship me with all their heads. Hearts. இதுல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அவர் தான் எல்லாத்துக்குமே மூலம்னு சொல்றாரு. அதாவது இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, நிலா, சூரியன், நட்சத்திரம், இந்த உலகத்துல எல்லா தெய்வங்கள், பிரம்மா, சிவன், நாராயணா, விஷ்ணு எல்லாருக்குமே இவர் தான் வந்து எல்லாருமே இவர்கிட்ட தான் உருவானதா அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து பிரபுபாதர் வந்து 3 முக்கியமான எழுத்துக்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒன்று என்னன்னா வந்து புத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை, அது என்னன்னா முழு நாணம் பெற்றவரை தான் அப்படி சொல்லுவாங்கன்னா, நல்ல தேர்ச்சி பெற்று இருக்கவங்கள தான் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. 2வது வந்து பாபான் என்ற வார்த்தையை வந்து விளக்குறாரு. இது பாபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வாழ்க்கையில வந்து முழுமையை அடையிறதுக்கான ஒரு தளம், ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம், அதாவது பெர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப் வந்து பாபான்னு சொல்றாரு பிரபுபாதர். அதை வந்து ஆழ்நிலை உணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைக்கு வந்த பிறகு நம்ம வந்து கிருஷ்ணருடைய அன்பை வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வார்த்தை என்னன்னா பஜந்தே என்றதை வந்து விளக்குறாரு. இங்க வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு ஆழ்நிலை அன்பான சேவையில வந்து ஒருத்தர் முழுமையா ஈடுபட அந்த உணர்ச்சி வந்து அந்த பாபா ஸ்டேஜுக்கு வர முடியும். அதுக்கு வந்து அவர்கிட்ட அவர் நினைச்சு செய்யற செயல்ல வந்து முழுமையா நம்மளை ஈடுபடுத்தணும். 100% வந்து அவருடைய உணர்வுகளே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கிளாஸ் கவனிக்கிறோம், கிளாஸ் இல்ல கோயிலுக்கு போறோம், பிரபுஜி சொன்ன மாதிரி முழுமையா கவனிக்கணும். குடும்ப பிரச்சனை யோசிக்கிறது இல்ல, இது ஹெச்ஓடி திட்டுறாங்க, மேனேஜர் திட்டுனது, அதெல்லாம் யோசிச்சு நம்ம வந்து மனசை வந்து அலப்பாய விடக்கூடாது. முழுமையா வந்து அதுக்கு எஃபர்ட், முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரூப கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருக்காரு, மிகப்பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியர். அவர் வந்து இந்த பாபாவை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பாபாவை அந்த ஸ்டேஜ் அடையிறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா ஸ்ரத்தா. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்ரத்தா, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்ரத்தா நம்மளுக்கு நம்பிக்கைன்றது வந்துருச்சுன்னா அதை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு சாது சங்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இப்ப நாம எல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கோம்னாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இதை மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கு சாது சங்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து நம்ம பாபா நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர முடியும் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. இங்க வந்து அதான் இந்த கிளாஸ்க்கு போறதுல இடத்துல வந்து இந்த மாதிரி பஜனை கீர்த்தனை பண்றதுனால பகவானை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம மனசுல இருக்க அழுக்குகள்லாம் விலகி தூய்மை அடையும். அப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீக இதுல வந்து பிளாட்ஃபார்ம்ல முன்னேறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து சாது சங்கம்னா அந்த சாது என்ற வார்த்தை வந்து தாடி வச்சுக்கிட்டு காவியோட போட்டவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதுனா வந்து கிருஷ்ணருக்கான சேவைய வந்து அன்பா வந்து தயங்காம உடனே செய்யறதுக்கு தயாரா இருக்கவங்க தான் சாதுன்னு சொல்றாங்க. எதுனாலும் கிருஷ்ணருக்குன்னு ஒரு சர்வீஸ் வரும்போது உடனே ஓகே 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 அதான் எஸ் மேனா இருக்கிறது சாது, இருக்கிறவங்கள சாதுன்னு சொல்லுவாங்கன்னு பிரபுபாதர் சொல்றாரு. சில நேரத்துல வந்து சில பக்தர்களுக்கு வந்து சின்ன தப்பான பழக்கங்கள் இருக்கலாம், நடத்தை சின்ன இருக்கலாம். ஆனா அவங்கள கூட வந்து நம்ம சாதுவை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பகவத்கீதையில சொல்றதா பிரபுபாதர் சொல்றாரு. ஏன்னா வந்து ஒரு பூர்வ ஜென்ம தீய பழக்கத்தினால ஏதாவது ஒரு நடவடிக்கை, ஏதாவது ஒரு செயல் வந்து அவங்களுக்கு வந்திருக்கலாம் இந்த ஜென்மத்துல. ஆனா வந்து அது பக்தி செய்ய அது மறைஞ்சிரும். அவங்க கொஞ்சம் பக்தியில முன்னேறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே அவங்க சாதுக்கு இதுவாராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஹீட்டர் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணோம்னா அந்த சூடு வந்து உடனே போகாது. அது ஒரு 10 நிமிஷம் 15-20 நிமிஷம் ஆகும் அந்த சூடு கம்மியாகிறதுக்கு. அந்த மாதிரி வந்து பிரபுபாதர் சொல்றாரு. பக்தியை வந்து நம்ம இன்னொன்று வந்து பக்தியை செய்யறது எதுக்கு சாது சங்கத்தோட செய்யணும்னா, ஏன்னா சாதுக்கள் வந்து திறம்பட செய்வாங்க.
ஃபயர் மாதிரி இருப்பாங்க, ஃபயர் மாதிரி. அப்போ வந்து பவர் அதிகமா இருக்கும் அப்படின்னு பிரபாதர். அதனாலதான் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் இஸ்கான் வந்து ஒரு இஸ்கான் டெம்பிளோ இல்ல வந்து நாமஹத்தா அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க கூட நம்ம போய் சேர்ந்தும் போது நம்மளோட பக்தியும் வளரும் அப்படின்னு. இதுக்காக தான் இஸ்கானை வந்து பிரபாதர் ஆரம்பிச்சதா அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வேதங்கள்லயும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கிட்ட எல்லா வேதங்களும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கிட்ட இருந்து தான் எல்லா தேவர்களும் வரதா சொல்றாங்க. இப்ப அதர்வ வேதத்துல கிருஷ்ணர் தான் முதல்ல வந்தாரு. அவர்கிட்ட இருந்து பிரம்மா வந்து அவர் அறிவை ஷேர் பண்ணாரு, சொன்னாரு. அவர்கிட்ட பிரம்மா கிட்ட இருந்து மற்றவங்க கிட்ட எல்லாம் வந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி நாராயண உபநிஷதத்திலையும் கிருஷ்ணர் வந்து பல ஜீவன்களை உருவாக்க விருப்பப்பட்டதா சொல்லப்படுது. நாராயணா கிட்ட இருந்து பிரம்மா பிறக்கிறாரு, நாராயணா கிட்ட இருந்து பித்ருக்கள் பிறக்கிறாங்க, நாராயணா கிட்ட இருந்து இந்திரன் பிறக்கிறாங்க, நாராயணா கிட்ட இருந்து 8 வசுக்கள்னா வானம், பூமி, நீர், வாயு, அக்னி, சந்திரன், நட்சத்திரங்கள், சூரியன் இவங்க எல்லாம் பிறக்கிறாங்க. நாராயணன் கிட்ட இருந்து 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள் இவங்க எல்லாருமே பிறக்கிறதா கிருஷ்ணரை சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த நாராயணா என்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய விரிவாக்கம் தான். அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி முதல்ல இந்த பிரபஞ்சத்துல வந்து நாராயணா மட்டும்தான் இருந்தாராம். பிரம்மா கிடையாது, சிவன் கிடையாது, நீர், நிலம், நிலா, நட்சத்திரங்கள், ஆகாயம் அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சிவன் தான் வந்து கிருஷ்ணருடைய நெத்தியிலிருந்து பிறந்தாருங்களாம். அதனாலதான் வந்து பிரம்மா சிவன் 2 பேரையும் வந்து உருவாக்குனதே கிருஷ்ணர் தான் சொல்றாங்க. இது வந்து இதே மாதிரி மோட்ச தர்மத்திலையும் சொல்லப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அதாவது இப்ப நான் வந்து என்னோட மூதாதையர்கள் என்னோட தாத்தா கிட்ட போய் கேட்டா கூட அவங்க வந்து என்ன உருவாக்குனது அவங்க அப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க மாயையினால பீடிக்கப்பட்டிருக்காங்க. அதுவே வந்து உண்மையிலே என்னன்னா அந்த நம்மளோட மூதாதையர்கள், சிவபெருமான், அப்புறம் மற்ற எல்லாருமே வந்து உருவானது கிருஷ்ணர் கிட்ட தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு மூலமா நம்ம கத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்ப வந்து நாம அப்படி நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் உண்மையிலே வந்து ஒரு லேர்னட் மேனா இருக்க முடியும். சும்மா PhD PDF எல்லாம் முடிச்சவெல்லாம் வந்து கற்றறிஞ்சவன் கிடையாது, அப்படி எக்ஸ்பர்ட் கிடையாது. அதே மாதிரி ஒரு கிருஷ்ண உணர்வுல முயற்சி பண்றவங்க மற்றவங்க செய்யற ஆன்மீக பழக்கத்தை பார்த்து குழம்ப கூடாது. அவங்க வந்து என்னது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலை செய்யறாங்களா, சாஸ்திரத்துல இருக்கா, அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா நம்ம நம்ம பக்தியை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம்.